மரணத்திற்கு பின்னால் அதாவது என்னென்ன நடக்கும் அதை பற்றி நம்முடைய நம்பிக்கை, மறுமை நாளை பற்றி நம்பிக்கையில் மிக முக்கியமானவை. அப்போது அதில் என்னென்ன நம்பிக்கை கொள்ளணும்? முதலாவது கபருடைய வாழ்க்கை. மண்ணறையில் ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் குழப்பம், கபருடைய ஃபித்னா. ஒரு மனிதர் கபரில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவரை எழுப்பி உட்கார வைத்து முன்கர் நக்கீர் 2 மலக்குகள் வந்து கேள்வி கேட்பாங்க. அதில் உன் இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய நபி யார் என்று கேட்பாங்க. அதற்கு சரியான பதிலை வந்து சொல்லணும். அப்போது இந்த ஃபித்னாவில் ஒருத்தர் அதிலேருந்து தப்பிக்கணும். அப்போ ஒருத்தருக்கு ஈமான் சரியாக இருந்ததென்றால், உண்மையானவராக அதில் இருந்தார் என்றால், அவர் அழகான முறையில் அதற்கு பதில் சொல்லுவார். என்னுடைய இறைவன் அல்லாஹ், ரட்சகன் ரப்பு அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், தீன் இஸ்லாம், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அப்போது ஒரு முஃமின், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துவான் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இது ஒரு உறுதியான வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லாமல், இந்த பதிலை சொல்லாமல், இதற்கான ஈமான் இல்லாமல் ஒருத்தர் தப்பிக்க முடியாது, இல்லைன்னா சிக்கிக்கொள்வார். அப்போ கபருடைய வாழ்க்கையில் உள்ள இந்த ஃபித்னாவிலிருந்து முதல்ல ஒருத்தர் தப்பிக்கணும். இதற்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் அவர் இருக்க வேண்டும். அவர் அதில் ஃபித்னாவில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஆனால் காஃபிர்களும் அநியாயக்காரர்களும் பாவிகளும் நயவஞ்சகர்களும் இதில் வழி தவறுவாங்க. குறிப்பாக காஃபிர்கள் என்ன செய்வாங்க? அவங்க வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்றுவாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த கேள்வி எதுக்குமே அவங்க பதில் தெரியாதுன்றுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஈமானே இல்லை. முனாஃபிக்கள் என்ன செய்வாங்க? அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு இந்த பதில் தெரியும். சரியா? அவங்க முஸ்லீம்களாக இந்த உலகத்தில் தங்களை காட்டியிருப்பாங்க. அதனால் முஸ்லீம்கள் மத்தியில் வாழ்ந்துருப்பாங்க. அவங்களோட உள்ளத்தில் சரியான ஈமான் இருக்காது, முனாஃபிக் இருக்கும், நிஃபாக் இருக்கும். அதனால் அவங்களுக்கு அந்த பதில் வந்து வாயில் வராது. எப்படி வருவோன்னா, எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, உள்ளத்தில் நம்பலை, கேள்விப்பட்டிருக்காங்கல்ல, அதைத்தான் சொல்லுவாங்க. நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன், மக்கள் சொன்னது தான் நானும் சொன்னேன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க முஸ்லீம்களாக மக்கள் மத்தியில் அறியப்பட்டிருந்தவங்க, மற்ற முஸ்லீம்கள் சொன்னதை பார்த்து அவங்களும் சொன்னாங்களே தவிர உள்ளத்தில் உண்மையான சரியான ஈமான் இல்லை. இவங்க தான் முனாஃபிக்குகள். இவங்க கபரில் அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? மக்கள் சொன்னாங்க, அதையே நானும் சொன்னேன்ருவாங்க. அப்போ என்ன? குஃப்ரு தான் அது. மக்கள் சொன்னதுனால சொல்கிறதுங்கிறது நடித்ததுன்னு அர்த்தம். அவங்க ரெட்டை வேடம் போட்டிருக்கிறாங்க, மக்களுக்கு மத்தியில் தன்னை முஸ்லீமாக காட்டிக்கிட்டாங்க. இவங்க தான் முனாஃபிக்குகள். அப்போ இதை வந்து நாம் நம்பிக்கை கொள்ளணும். இது வந்து முதலாவது. இரண்டாவது, கபரில் இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். அல்லாஹ் நல்லவர்களுக்கு இன்பத்தை, சுகத்தை கொடுப்பான். பாவிகளுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் காஃபிர்களுக்கும் துன்பத்தையும் தண்டனையும் அல்லாஹ் தஆலா இறக்குவான். அதற்குரிய ஆதாரங்களையும் நம்ம குர்ஆனுடைய ஆயத்துகளில் ஹதீஸ்களை பார்த்துருக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ரொம்ப தெளிவாக இன்னும் விவரமாக சொல்லியிருக்காங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 2867 ஹதீஸாக இடம் வருது. ரசூலை சொல்கிறாங்க, நீங்கள் புதையுண்டு போயிடுவீங்கிற, அதாவது நீங்கள் இதுக்காக வந்து என்னது இறந்தவர்களை அடக்கம் செய்வதை விட்டு விடுவீர்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் இல்லாமல் இருந்திருந்தால் மண்ணில் நடக்கக்கூடிய வேதனைகளை, அந்த சப்தங்களை கேட்க வேண்டும் நீங்கள்லாம் அப்படின்னு அல்லாஹ்வோட துவா செய்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன் ரசூலை துவா செய்யலையா? நம்ம கபறுகளில் வந்து இறந்தவரில் அடக்கமே செய்ய விட்டுருவோமா அந்த பயத்தில்? ஏன்னா எங்கே பார்த்தாலும் கபரில் நடக்கிற வேதனைகளுடைய சத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? போய் நாம் முதல்ல நம்ம அடக்கமான என்னோடய நிலைமை அண்ணாவுன்னு பயப்படுவோம். எந்த கபருக்கு பக்கத்துலையும் போக முடியாது, எங்கேயும் குழி தோண்டி யாரையும் அடக்கம் பண்ணிக்க மாட்டோம். அப்படி பூமியில் மேலே விட்டுட்டு போயிடுவோமா? இந்த பயம் உங்களுக்கு வந்துடும். அப்படிங்கிறனால தான் நான் அல்லாஹ்வோட துவா கேட்கல, கபரில் நடக்கிற விஷயங்களுடைய சப்தங்கள் கேட்கணும் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை முன்னோக்கி நரகத்துடைய வேதனையை விட்டு அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்குறாங்க நரகத்தின் வேதனை விட்டு. அதுக்கடுத்து கபரின் வேதனை விட்டும் அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வோட கபரின் வேதனை விட்டு பாதுகாப்பு கேட்குறாங்க. வெளிப்படையான மறைவான ஃபித்னாக்களை விட்டு, குழப்பங்களை விட்டு அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நமக்கு பார்க்குறது எல்லாமே வெளிப்படையில் இருக்கிறது தான் உண்மைன்னு நினச்சிடக்கூடாது. மறைவான ஃபித்னாக்கள் எவ்வளோ இருக்கும், சரியா? அதை விட்டு நம்ம அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடணும். அது குறிப்பாக இந்த போர்க்காலங்களில் அதிகமாக நம்ம அல்லாஹ்வோட வெளிப்படையான மறைவான 2
ஃபித்னாக்கள் குழப்பங்களை விட்டும் அல்லாவோட பாதுகாப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எதிரிகள் நமக்கு பின்னாடி எவ்வளோ சதிகளை முஸ்லீம் நாடுகளுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக சதிகளை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. ராஃபிதா ஷியா இவங்க செய்யக்கூடிய சதிகள், முஸ்லீம் நாடுகளை தாக்குவது, என்னென்ன பின்னாடி அவங்க எதிரிகளோடு என்ன கூட்டு சேர்ந்து கொண்டு இதில் சதிகள் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு தெரியாது, அல்லாஹ் தான் அறிந்தவன். ஆகவே இந்த எல்லா காஃபிர்களை விட்டும் முனாஃபிக்களை விட்டும் நம்ம அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்டுக்கொண்டே இருக்கணும். அப்போ நபித்தோழர்கள் உடனே அதை விட்டு பாதுகாப்பு கேட்குறாங்க, வெளிப்படையான மறைவான சோதனைகளை குழப்பங்களை விட்டு. அப்புறம் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை ஃபித்னாவை விட்டும் பாதுகாப்பு கேட்க சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாத்துலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான ஒன்று கபருடைய ஃபித்னா அதாப், அதை விட்டு பாதுகாப்பு கேட்க சொல்கிறாங்கிறத இந்த ஹதீஸில் தெரிஞ்சுக்கொள்கிறோம். அதே வித கபருள்ள இன்பங்களும் உண்டு, முஃமின்கள் நல்லோர்களுக்கு இன்பங்கள் உண்டு. அதை பற்றிய ஹதீஸ்கள் வந்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸில் கபரில் அடங்கிய நல்லவர்களுக்கு பற்றி சொல்லும்போது ஃபயுனாதி முனாதின் மினஸ்ஸமா அன் ஸதக அப்தி ஃபஃப்ரிஷூஹு மினல் ஜன்னா. அதாவது நல்லோர்கள் பதில் சொன்ன பிறகு, அந்த கேள்விகளுக்கான பதில் சொன்ன பிறகு உடனே ஒரு மலக் வானத்தில் சொல்லுவார், என்னுடைய அடியார் உண்மை சொல்லிவிட்டார், அவருக்கு சொர்க்கத்தின் விரிப்பை விரியுங்கள். அதாவது கபர் வந்து சொர்க்கத்தின் ஒரு விரிப்பு விரிக்கப்பட்ட கபராக மாற்றப்பட்டுரும். சொர்க்கத்தின் ஆடை அவருக்கு அணிவியுங்கள். அல்பிசூஹு மினல் ஜன்னா, அவருக்கு அணிவிக்கப்படுற ஆடை சொர்க்கத்தின் ஆடையாக இருக்கும். ஃபஃப்தஹு லஹு பாபன் மினல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தின் கதவுகளில் ஒன்றை திறந்து வையுங்கள். அப்போ என்ன ஆகும்? சொர்க்கமாக மாற்றப்பட்டுரும். சொர்க்கத்தின் சோலைகளில் ஒரு சோலையாக கபர் மாறி மாறும். ஃபயஅதீஹி மின் ரௌஹிஹா வ தீபிஹா, அவருடைய உயிர், அவருடைய ரூஹை மலக்குகள் கொண்டு போவாங்க. என்ன? மனமுள்ள நறுமணமுள்ள ஒரு துணியில் வச்சு அவருடைய ரூஹும் வாசமாக இருக்கும், அந்த கஃனில் வச்சு கொண்டு செல்வாங்க. அப்புறம் வயுஃப்ஸஹு லஹு ஃபீ கப்ரிஹி மத்த பஸ்ரிஹி, அவருடைய பார்வை எவ்வளோ தூரம் எட்டுமோ அவ்வளோ தூரத்துக்கு விசாலமாக கபர் மாற்றப்பட்டு விடும். அப்போது ரொம்ப பெரிய இடமா சொர்க்கமாக மாற்றப்பட்டு விடும் கபர். அப்போ இந்த இன்பங்கள்லாம் ஒரு முஃமினுக்கு கிடைக்கும். ஆனால் பாவிக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். நரகத்தின் குழியில் ஒரு குழியாக மாறிடும், நெருப்பு அங்கே இருக்கும். இதெல்லாம் பாவிகளுக்கு, காஃபிர்களுக்கு இருக்கிற தண்டனையாக இருக்கும். அப்போ இந்த ஹதீஸ் பரா இப்னு ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபுதாவுதில் 4753 ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்போது சஹீஹான ஹதீஸ். அப்போ இது எல்லாமே நாம் மறுமை பற்றி நம்பிக்கை கொள்ளும். இந்த நம்பிக்கையினால் உள்ள பலன்கள் என்ன? ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் சொல்கிறாங்க, முதலாவது பலன், அந்த நாளில் நற்கூலி எதிர்பார்த்து இபாதத்துகள் செய்வதில் ஆர்வம் அக்கறையும் ஏற்படும். அப்போ நாம் இபாதத்துகள் செய்யும்போது நமக்கு ஆர்வம் அக்கறையும் ஏற்படும். ஏன்னா அல்லாஹ்வோட நாளைக்கு கூலி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். ரெண்டாவது, அந்த நாளின் தண்டனைக்கு அஞ்சு பாவம் செய்வதை விட்டு நம்ம விலகிக் கொள்வோம், அஞ்சுவோம். அப்போ அதில் நமக்கு அது குறித்த அந்த பாவங்களை பற்றி அதிருப்தி ஏற்படும். நமக்கு பாவங்கள் செய்திடக்கூடாது, அதன் மீது வெறுப்பு ஏற்படும், அஞ்சுவோம். அப்படிங்கிற நன்மையும் இதில் இருக்குது. என்ன? மறுமையை நம்புவதால் உள்ள நன்மை. மூன்றாவது, இம்மையின் சுகங்கள் கிடைக்காமல் போனதற்காக ஒரு முஃமின் ஆறுதல் அடைவார். மறுமை நட்பேறுகளை எல்லாம் கேட்டு அழகான கூலி அல்லாஹ்விடம் அவருக்கு இருக்குதுன்னு எதிர்பார்ப்பார். இந்த உலகத்தில் சுகம் கிடைக்கல, வசதி கிடைக்கல, ஒருத்தர் நினச்சிருப்பார் நான் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை வேணும்னு நினச்சிருப்பார். அவர் விரும்புகிற ஒரு வீடை நினச்சிருப்பார், அல்லது விரும்புகிற ஒரு தொழிலில் தொழில் நல்லா நடக்கும்னு நினச்சிருப்பார். ஆனால் நஷ்டமாக இருக்கும், அவர் விரும்புவது கிடைக்காம போயிருக்கும். இந்த உலகத்தில் சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாம். ஆனால் அவருக்கு இதெல்லாம் இருந்தால் கூட இது நிரந்தரம் இல்லை. எது நிரந்தரம்னு நினைப்பார் அவர்? மறுமை நிரந்தரம், அங்கே சொர்க்கம் போகணும். அப்போ அந்த ஆறுதல் அவருக்கு மறுமை நம்பும்போது அவருக்கு கிடைக்கும். இப்போ இந்த பலன்களை ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் மறுமையின் நம்பிக்கைகள் இருக்கிற பலன்களாக குறிப்பிடுறாங்க.